பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனங்கள் வரை. ராகம் பௌளி. உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. நன்மைகள் செய்து மகிழ்ந்திருப்போம், மண்ணுயிர் உழைப்பதன் பயனிதுவே. உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. நன்மைகள் செய்து மகிழ்ந்திருப்போம், மண்ணுயிர் உழைப்பதன் பயனிதுவே. கடவுளின் செயல்களே நிலைத்திருக்கும், அதை கூட்டவும் குறைக்கவும் கூடாதே. மனிதர்கள் தமக்கு அஞ்சிடும் வகையில் இறைவன் தம் செயல்களை நடத்துகிறார். கடவுளின் செயல்களே நிலைத்திருக்கும், அதை கூட்டவும் குறைக்கவும் கூடாதே. மனிதர்கள் தமக்கு அஞ்சிடும் வகையில் இறைவன் தம் செயல்களை நடத்துகிறார். உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. முன்பு நடந்ததே மீண்டும் நடக்கும், இனியும் முன்போல் தொடர்ந்து வரும். பருவத்தின் சுழற்சிகள் மாறுவதில்லை, அதனதன் காலத்தில் அவை தொடரும். முன்பு நடந்ததே மீண்டும் நடக்கும், இனியும் முன்போல் தொடர்ந்து வரும். பருவத்தின் சுழற்சிகள் மாறுவதில்லை, அதனதன் காலத்தில் அவை தொடரும். உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. பகலவன் பார்வை படும் இடம் எங்கும், நேர்மையை நடுவர் புதைக்கின்றனர். இறைவன் அவைகளை நோக்குவதாலே ஒரு நாள் எவர்க்கும் நியாயம் செய்வார். பகலவன் பார்வை படும் இடம் எங்கும், நேர்மையை நடுவர் புதைக்கின்றனர். இறைவன் அவைகளை நோக்குவதாலே ஒரு நாள் எவர்க்கும் நியாயம் செய்வார். உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. விலங்கினம் போல்தான் மனிதரும் உள்ளார், அனைத்திற்கும் ஒரு நாள் மூச்சடங்கும். மிருகத்தை காட்டிலும் மனிதர் மேலில்லை, மீண்டும் மண்ணுக்கே திரும்புவதால். விலங்கினம் போல்தான் மனிதரும் உள்ளார், அனைத்திற்கும் ஒரு நாள் மூச்சடங்கும். மிருகத்தை காட்டிலும் மனிதர் மேலில்லை, மீண்டும்
மீண்டும் மண்ணுக்கே திரும்புவதால் உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. மனிதனின் ஆவி உயர எழும்புமோ, மிருகத்தின் ஆவி தாழ இறங்குமோ? இதனை அறிந்தவர் எவர் இங்கு உள்ளார்? சிந்தனை எல்லாம் வீணென கண்டேன். மனிதரின் ஆவி உயர எழும்புமோ, மிருகத்தின் ஆவி தாழ இறங்குமோ? இதனை அறிந்தவர் எவர் இங்கு உள்ளார்? சிந்தனை எல்லாம் வீணென கண்டேன். உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. இறந்தபின் நமக்கு நடப்பதை காண உயிருடன் எழுந்து வருவதுண்டோ? உயிருடன் இருக்கையில் பிறர் குறை களைய நமக்குள்ள பணியை தொடர்ந்து செய்வோம். இறந்தபின் நமக்கு நடப்பதை காண உயிருடன் எழுந்து வருவதுண்டோ? உயிருடன் இருக்கையில் பிறர் குறை களைய நமக்குள்ள பணியை தொடர்ந்து செய்வோம். உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. நன்மைகள் செய்து மகிழ்ந்திருப்போம், மண்ணுயிர் உழைப்பதன் பயனிதுவே. உண்பதும் உடுப்பதும் இறைவனின் பரிசு, வேறொன்றும் புதிதாய் நமக்கு இல்லை. நன்மைகள் செய்து மகிழ்ந்திருப்போம், மண்ணுயிர் உழைப்பதன் பயன் இதுவே.